ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க. அதுவும் வெயில் காலத்துக்கு ஆப்டான ரெசிபி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடல் பாசி, அகர் அகர் எதுனாலும் இது பேர் ஒன்று தான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதோட வந்து இது வந்து இன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன்னா, இது வந்து பேக்கெட் வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட் வந்து என்னோட கசின் வந்து மலேசியாந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பொடிசாக வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதோட இதை வந்து பொடி ஆக்கிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். ஸோ தட் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவையோ இந்த ரெசிபி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்படியே செஞ்சிடலாம் இல்லையா? அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருந்துருங்க. அதோட வந்து நம்ம இன்னைக்கு சாஸ்பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த பொடி எடுத்துக்கிட்டு, அதோட வந்து 1 கப்பு வந்து தண்ணி வந்து ஒரு 250 ml கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட நல்லா இது கரைச்சிக்கிறலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே இது வந்து குக் ஆயிரும். ஏன்னா நம்ம இது பொடி அரைச்சனால இது அப்படியே முழுசாக சேர்த்துருந்தோம்னா அதுவே வந்து தண்ணியில் ஊற வச்சு அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும். அதனால தான் இது நல்லா கரைஞ்சிட்ட பின்னாடி இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சாஸ்பேனில் வந்து பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து திக்கான பால், ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு இந்த பால் நல்லா காய்ச்சிக்கிறலாம். இந்த மாதிரி பால் மாதிரி வச்சு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட இது வெயில் காலத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து குளிர்ச்சி வேணும். ரொம்ப சூடாயிருது உடம்பு, அது மாதிரி வயிற்றுல புண்ணெல்லாம் ஆகுது இல்லையா? அதனால இது மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரும். அது மட்டும் இல்லை, இந்த அல்சர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது இந்த அகரகர். அது மட்டும் இல்லை, இந்த வெயிட் லாஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அகர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து வெஜிடேரியன் இது தான், அதனால வந்து யார் வேணாலும் தயங்காமல் சாப்பிட்லாங்க. அதோட இந்த பாயில் ஆகிட்ட பின்னாடி பால் நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த மில்க் புட்டிங்க்கு. அதோட இதை நல்லா வந்து பால் சீனி நல்லா வந்து பாயில் ஆகட்டும் சேர்ந்து. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு பாயில் ஆகிடும். பாயில் ஆகிட்ட அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ளேமை வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து ஃபுல்லாக லோ ஆக்கிடுங்க. ஃபுல்லாக சிம் ஆக்கிட்ட பின்னாடி நம்ம இந்த அகர் வந்து தண்ணியில் இது பண்ணி வச்சுருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து எல்லாத்தையும் கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்ட பின்னாடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா வந்து குக் பண்ண விடுங்க. இது நல்லா சேர்ந்து குக் ஆகட்டும். பால், இந்த அகர் தண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக சிம்மிலே வச்சு நல்லா குக் பண்ணிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் எந்த ட்ரேயில் வந்து ஊற்றி வைக்கிறீங்களோ, ட்ரேயோ பவுலோ, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல இது வந்து சர்வ் பண்ணிக்கிறலாம். இப்போ இன்னைக்கு நான் வந்து இது மாதிரி கிண்ணங்களில் ஊற்றி வச்சுட்டேன். இது மாதிரி வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சீக்கிரமாகவே இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் ஆற விட்டுட்ட பின்னாடி அப்படி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சாப்பிடணும், கூலிங்காக சாப்பிடணும்னா நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்த போகிறோம் சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். அதோட இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து இந்த சின்ன பவுலில் கலந்துக்கிட்டேன். அதோட அந்த பெரிய பவுலில் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் கலந்தாச்சு. இது மாதிரி எசன்ஸ் சேர்த்து செய்ய ஒன்று கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டைப்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாதிரி கொஞ்சம் தெரியும் இல்லையா, அதனால அதுக்காக செஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் ரோஸ் கலர் மாதிரியும் உள்ளது, கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரியும் இருக்கட்டும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதோ இந்த வெயில் காலத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதோட இதை நல்லா கலந்துக்கிறலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். அதோட நான் இந்த பவுலில் வந்து என்ன செஞ்சிட்டேன்னா, நான் வந்து நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து போட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறலாம், கார்னிஷ் பண்ணிக்கோங்க. எதுனா நான் வந்து இன்றைக்கி பிஸ்தாவும் பாதாமையும் கொஞ்சம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிட்டேன்.
ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நட்ஸ் உள்ளக்க போயிடாமல் இருக்கும், மேலாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தோம்னா நல்லா சில்லுண்டு வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க இந்த அகர் அகர் புட்டிங், அது மில்க் புட்டிங். இது அழகாக வந்துடும். இதை வந்து நம்ம இப்போ டர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பவுலை. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான அகர் அகர் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.